இந்தியாவில், உலகத்தில், தமிழ்நாட்டில் என்ன கட்சி ஆரம்பிச்சிங்க நீங்க? கேட்டா 5 லட்சம் பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்தாங்க, 20 லட்சம் பேர் வந்தான்ட்டு பெரிய பெருமையா பேசுறீங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச 4 நாள்ல 9 மில்லியன் தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சி தான் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி, காஜாக்கான்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், வாய்மை அரசியல் அறிவு. கருணாநிதி என்னும் நான், ஜே ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், சி ஜோசப் விஜய் என்னும் நான். இப்போ இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டிருக்குதான் சிஜேபி சொல்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச 4 நாள் தான் 9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டிருக்குது. இதை உடனே இந்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து முடக்கம் பண்ணிட்டாங்க. மறுநாள் இம்மிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஐம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சு வந்திருக்காங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி வந்தது, எப்படி சடனா 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா 9 மில்லியன் பேர் வந்தாங்க, இன்னும் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ சமீபத்தில் ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போலி சர்டிபிகேட் வச்சிருக்கக்கூடிய இளைஞர் ஜென்சி கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கரப்பான் பூச்சி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற ஒரு ஒட்டுண்ணிலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு. அது யாரு சொல்லிக்கான வேலையற்ற தவறா வந்து ஃபேக் சர்டிபிகேட் யூஸ் பண்ணக்கூடிய இளைஞர்கள் அவர் சொல்லியிருந்தார். ஸோ உடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய இந்திய மாணவர் அப்ஜித் தீப்கே அப்படின்ற ஒருத்தர் கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியை ஆரம்பிச்சாரு. அந்த பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, இந்த கட்சியில நீங்க சேரணும் அப்படின்னா என்ன தகுதி அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் வந்து 24 வயசுக்குள்ள இருக்கணும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாத ஒரு பர்சனா இருக்கணும், சோம்பேறியா இருக்கணும், எப்பவுமே மொபைல் ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணணும். 11 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணணும், இன்க்ளூடிங் நீங்க ரெஸ்ட் ரூம் போனா கூட அப்ப நீங்க யூஸ் பண்ணணும். மேலும் என்னன்னா இதுல உங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கணும். ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் புண்படுத்தாம ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அதையும் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்களாம். அடுத்து இவங்க ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வைஃபை அவைலபிள் இருக்கும் அங்கதான் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ். ஸோ இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 9 மில்லியன் பேர் வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை கொடுத்துருக்காங்க. என்ன கொள்கை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாரும் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ராஜ்யசபா மெம்பரா இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிட்டியில மெம்பரா இருப்பாங்க. ஸோ அதை வந்து தடை பண்ணணும் அவங்களோட கொள்கை. அடுத்து கட்சி தாவலில் ஏற்படக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது இப்படின்ற ஒரு கொள்கையை 2 பேர் வச்சிருக்காங்க. ரைட், இந்த கட்சி வந்திருக்கு. இந்த கட்சியில என்ன நடக்க போகுது? மேலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. மேலும் அவங்க கட்சி ஆட்சி அமைச்சா போர்ட்ஃபோலியோல 50% அதுக்கும் சான்ஸ் இருக்கு சொல்றாங்க. சோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துறாங்க. டிவிக்கு என்னங்க மாற்றம் கொண்டு வந்தது? சிஜேபி காஜாக்கான்னு சொல்லக்கூடிய கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துறாங்க பொறுத்துருது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு போட்டியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு, தேசிய ஒட்டுண்ணி முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அதுக்குள்ளே ஒரு போட்டி கட்சிகள். என்னத்த பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இவங்க தான். இந்த கட்சி உருவாவதற்கு மெயின் காரணமா இருந்தது யாருன்னா சிஜே திரு நீதிபதி சூரியகாந்த் அவர்கள். சோ இப்போ இந்த கட்சியில அந்த கொள்கை என்ன சொல்றாங்கன்னா அதிகமா வந்து இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு, அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஊழல் நடக்குது, அதிகம் நீட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மிஸ் ஆச்சு, லீக் ஆச்சு, இதனால பாதிக்கப்படுற இளைஞர்கள் நிறைய இடத்துல வந்து ஃபேக்கா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பணம் கொடுத்து உள்ள போயிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு காலேஜ் சீட்ஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து ஃபேக்கா உள்ள நிறைய பேர் போயிடுறாங்க. சோ இதெல்லாம் கண்டிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. சமூக வலைதளங்கள்ல இன்றைய ஜென்சி கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை செலுத்திட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அவங்களோட கண்ட்ரோல் தான் எல்லாமே இருக்கு. சோ அதை வச்சுதான் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து டிவிக்கு வந்து மெயின் காரணமே வந்து ஒரே ஒரு மொபைல் தான். ஒரே ஒரு மொபைல் இருக்கக்கூடிய அந்த மொபைல் வச்சு வந்து இன்னைக்கு கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. சோ எதிர்காலத்தில் போனபோது காங்கிரஸ் பார்த்தோம், பிஜேபி பார்த்தோம், கம்யூனிஸ்ட் பார்த்தோம், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பார்ட்டிஸ் வந்து இந்தியாவில் பார்த்தாச்சு. தமிழ்நாட்டில் நிறைய பார்ட்டிஸ் பார்த்தாச்சு. பட் ஒரே ஒரு நாள்ல சோ கட்சி ஆரம்பிச்சு 4 நாள்ல 9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகே, இது வந்து இளைஞர் மத்தியில் மிகப்பெரிய அவேர்னஸ் கொண்டு வராங்க. இல்லைங்களா, மிகப்பெரிய வந்து ஒரு எழுச்சி இருக்கு இளைஞர்ல. இதை எப்படி வந்து இளைஞர் யூஸ் பண்ண போறீங்க, எப்படி யூஸ் பண்ண போறீங்க? சோ அதுதான் இங்க மிகப்பெரிய கொஸ்டின். ஒரு நல்ல விஷயத்த நம்ம பண்ணோம்னா அது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பலனா இருக்கும். இது இளைஞர் சக்தின்றது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகு சக்தி. இந்த சக்தியை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு எதிர்காலம் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல
தேவையில்லாத நிறைய கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க. ஃபேக் நியூஸ் நிறைய வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வந்து நிப்பாட்டிடும். ஸோ அதனால வந்து இன்றைய இளைஞர்கள் நீங்க சோசியல் மீடியால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படும். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.